இந்த கோடு வந்து இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடாது, ஏறி ஏறி ரெண்டு சைடு, இந்த சைடு இந்த சைடு மேலே வரைக்கும் வந்து டச் பண்ணணும். கீழேயே இந்த எல்லோ கோடு வராமல் கீழேயே இந்த சின்ன பல வாரங்களாக கவனிங்க. ஜெபத்தை குறித்து சொல்லிட்டு போன வாரம் ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பித்தேன். என்ன சொல்ல ஆரம்பித்தேன்? கருத்து என்ன சொல்ல பார்க்கலாம். போன வாரத்துல ஆரம்பிக்கிறேன் சொன்னது என்ன சொல்ல ஆரம்பித்தேன்? மாசம் தான் கேட்கறேன். மாசம் சொல்றேன் வாரல. பிரியா தான் சொல்றேன். உபவாசிச்சோம். உபவாசம் கேட்கலாம். சாப்பிட்டு சாப்பிட்டு உபவாசம் சாப்பிட்டு கவனிங்க. பிரேயர்ல ஜெபத்தை குறித்து நடத்தி கொண்டே சொன்னோம். வெள்ளிக்கிழமை ஜெபம்ல ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை போதிச்சே வந்தோம் இல்ல. 6ஆம் அதிகாரத்துல அந்த மத்தேயு. அதுக்கப்புறம் சொன்னேன் நம்ம ஜெபத்தை குறித்து நிறைய எடுத்துட்டோம். சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியத்தை குறித்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த காரியத்தை முடிச்சோம். என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த செய்தி எங்கெல்லாம் கொண்டு சென்றாங்களோ, சூசான் அரண்மனையிலிருந்து அந்த செய்தி 128 நாடுகளுக்கு சென்ற இடமெல்லாம் என்ன பண்ணும்? மகிழ்ச்சி, கழிப்பு, ஆனந்தம், மரணத்திலிருந்து விடுதலையாகி ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு என்ன பண்ணுச்சு? உண்டாச்சு. அவன் எந்த செய்திங்க? எந்த செய்திங்க? யூதர்களுக்கு எதிராக இருந்த அந்த செய்திய காலம் என்ன வந்து அவங்க அழிக்கக்கூடாது, அவங்க பகையுள்ளதான் அழிக்கணும் அப்படின்ற செய்தி வந்து போச்சு பாருங்க. ராஜாவின் புத்திர மோதிரத்துல தீவிரமா அந்த அஞ்சற்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதையில ஏறி சொன்னாங்க பாருங்க. எங்கெல்லாம் அந்த செய்தி போச்சோ அங்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுச்சு? உண்டாச்சு. அப்போ அந்த சூசன் அரண்மனையிலிருந்து போன அந்த செய்தி அவ்வளவு இருக்கும்னா, இயேசு கிறிஸ்து செய்தி போன இடத்துலலாம் எவ்வளவு பெரிய காரியத்தை என்ன பண்ணோம்? நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க வாசிக்கணும். அது வந்து வேற யூதர்களுக்கு மட்டும்தான். ஆனா அந்த இயேசு கிறிஸ்து எல்லா ஜனத்துக்கும் என்ன பண்றாரு? நற்செய்தி அறிவிக்கும்படியா வந்திருக்கிறாரு. ஆகவே அந்த செய்தி எங்கெல்லாம் அறிவிக்கிறாங்களோ அங்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை என்ன பண்ணணும்? உண்டாகணும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி என்ன பண்ணிட்டு அறிவிக்க வேண்டியது அவசியம் சொன்னேன். வேற விஷயங்களா இப்ப எல்லாருக்கும் நல்லா மைண்ட செட் பண்ணிக்கங்க. என்ன சொல்லணும்? நீ வர போற என்ன போதிக்க போறோம்? இயேசு கிறிஸ்துவின் செய்தி ஏன் அறிவிக்கணும்? அதை அறிவிச்சா என்ன உண்டா? இதுதான். இது என்ன பண்ணோம்? இப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு வசனம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம்? அதை நீங்க அன்பு கூறுறீங்க. வேதம் சொல்றீங்க, நீங்க அன்பு கூறுங்க என்ன பண்ணி என் வசனத்தை கை கொள்வாங்க. அப்ப ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணோம்? அத்தனை யார் அன்பு கூறுங்களோ அவங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இப்ப அடுத்தது, இப்போ சுவிசேஷம் சொல்றதை குறித்து நான் சொல்றேன். அது சொல்றதுலாம் என்ன நடக்கும்? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அடுத்தது என்ன பண்ணணும்? என்னை அன்பு கூறுவர்கள் என் வசனத்தை கை கொள்வார்கள். இப்ப இது கேட்கறதுனால நீங்க என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. சுவிசேஷத்தை சொல்லணும். ஆமா, இங்கே நிக்குது. சில பேர் வர மாட்டேது. இங்கே நிக்குது. நம்ம என்ன பண்ண கொரோனா போட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. வா 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 சீக்கிரம் வா அப்படின்னு சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷத்தை நீங்க சொல்லணுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். சொற்பமா இருந்திருக்கிறீங்க ஒரு 10 பேர். அந்த 10 பேராவது போய் என்ன பண்ணலாம்? சுவிசேஷத்தை சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? யாரெல்லாம் உங்க கண்ணில்
தண்டிக்க வகையுள்ளதற்கான அவங்களை பயமுறுத்தி என்ன பண்றாங்க, விட்டுறாங்க. இப்ப பயமுறுத்தி விட்டா இவங்க என்ன பண்றாங்க, ஜாப் பண்றாங்க. ஜாப் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல வேதம் சொல்லுது, தேவ வசனத்தை தைரியமா என்ன பண்ணார்கள் சொன்னார்கள். தேவ வசனத்தை என்ன பண்ணார்கள், தைரியமாய் சொன்னார்கள். கவனிங்க, சொல்லுங்க, தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்ப பாருங்க, விசுவாசிகள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு சொல்லுகிறார், உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கு என் சுவிசேஷத்தை என்ன பண்ணு, சொல்லு, பிரசங்கி. நீ என்ன மாதிரி மைக்கு இது பைபிள்லாம் வச்சுன்னு பேசுறத காட்டிலும் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் சொல்லு, இயேசு ரொம்ப நல்லவர், என் வாழ்க்கையில நன்மை செஞ்சாரு, எங்க குடும்பத்துல நன்மை செஞ்சாரு, எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுக்கிறார், உன்னையும் நேசிக்கிறாரு இந்த இயேசு. நீ என்ன மதமாக இருக்கோ உன்னை நேசிக்கிறாரு, இயேசு நேசிக்கிறாரு. இயேசு உனக்காக சிலுவையில மறைச்சாரு, இயேசு பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு, நீ இயேசுவை நம்பு, நீ இயேசு கிட்ட வா அப்படின்னு நீங்க சொல்லணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னா நீங்க என்ன பண்றீங்க, தேவனுக்கு நீங்க செவி கொடுக்குறீங்க. சொல்லுங்க, தேவனுக்கு என்ன பண்றீங்க, செவி கொடுக்குறீங்க. அல்லேலூயா. அப்படி சொன்னீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன், மனுஷனுக்கு முன்பாக என்னை மகிமைப்படுத்தவில்லை, நான் என்ன பண்ணுவேன், தேவனுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன்ல, மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு நிக்கிறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக மகிமைப்படுத்தணும், என்ன பண்ண, தேவனுக்கு முன்பாக உங்களை என்ன பண்ணுவேன், மகிமைப்படுத்துவேன். அதனால பாருங்க, இந்த இயேசுவை சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது, அச்சுறுத்தினாலும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது, ஒரு நாள் வெட்கப்படக்கூடாது, ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து நம்மளை மறைச்சு கொள்ளக்கூடாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த விதமான ராஜ்யங்களானாலும், எந்த விதமான சக்திகளானாலும், அவர் எல்லா சக்திகளையும் எல்லா ராஜ்யங்களையும் என்ன பண்ணாரு, சிலுவையில ஜெயித்து எழுந்துட்டார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே ஒரு ஊழியக்காரன் மட்டும் இல்ல, நமக்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. சொல்லுங்க, each and everybody to call to preach the gospel, to preach the Jesus. நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டா, முக்கியமான மிஷன் ஒர்க்க கொடுத்துக்கிறார். அது என்னன்னா, இயேசுவை குறித்து சொல்லணும். இயேசுவை குறித்து சொல்லணும். ஒருத்தர் கேட்டார், ஐயா நான் சொல்லணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது இருக்குதாங்க ஐயான்னு கேட்டேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீ சொல்லக்கூடாது எங்கன்னா இருக்குதான்னு என்கிட்ட கேட்டு சொல்லு, அப்படி சொல்லாம இருந்தா ஒரு ஆமென் சொல்ல. எல்லாருக்கும் பொதுவா இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். அவருடைய சீஷர் யார், தோசியர் டிசைபர், யாரெல்லாம் அவருடைய சீஷர்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. என்ன அழைப்புனா, இயேசுவை குறித்து சொல்லணும். நீ பெரிய அளவில் பிரசங்கமா சொல்ல தேவை, நடைமுறையோடு கூட ஒரு பர்சனல் காஸ்பல், ஒரு பர்சனல் இன்விடேஷன், ஒரு பர்சனல் என்னதுங்க, ஒரு விட்னஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும், அப்படியே ஷேர் பண்ணணும். அப்படி சொன்னீங்கன்னா பாருங்க, நிச்சயம் சொல்றேன், நீங்க தேவனால் எடுத்து பயன்படுத்துகிற கருவியா இருப்பீங்க. புதிதும் கூர்மையும் உள்ள எந்திரமானவர்களா இருக்குவேன். ஏசாயா சொன்ன மாதிரி. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தேவன் என்ன பண்ணிக்கிறார், இதை செய்யும்படியாக உங்களை என்ன பண்ணிக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒர்க்கே இந்த வேலை செய்யணும் என்னதான், ஆனா அவர் சொல்றது முதல்ல. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை குறித்து சொல்லணும். இயேசுவை குறித்து நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் கேட்டவைகளையும் நாங்கள் பேசாமல் இருக்க, ஆகவே நீங்க வாழ்க்கையில கண்டீங்க. நீங்க இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க. எத்தனை பேர் இயேசுவை ருசிச்சிருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர்களை ருசித்து பார்க்க. நீங்களா என்ன பண்ணீங்க, ருசித்து பார்த்து இருக்கிறீங்க. நீங்களாம் கண்டு இருக்கிறீங்க அவருடைய அற்புதத்தை. நீங்களாம் அவருடைய வாழ்க்கையில அவர் நல்லவர் என்று கேட்டு இருக்கிறீங்க. You are something here. நீங்க சில காரியங்களை கேட்டு இருக்கிறீங்க, சில காரியங்களை டேஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க, சில காரியங்கள்
ஆகவே நீங்க அறிந்ததையும் ருசித்ததையும் கண்டதையும் இந்த இயேசுவை குறித்து நீங்க சொல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. அது நம்ம மேல் விழுந்த கடமை. அவள் சொல்றாரு பாருங்க, நான் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலன்னா எனக்கு ஐயோ ஐயோன்னா என்ன சொல்றேன், ஐயோப்பா நான் தேவனை கணக்கு. அதான் சொல்றேன், நான் அறியாத இடங்களெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறேன் அப்படின்ற. என்ன சொல்ற, கேள்விப்படாத இடங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், என் ஜனங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. ஆகவே உங்களுக்குள்ள சம்திங், உங்களுடைய உள்ளத்துல வந்து ஒரு என்ன பண்ண, ஒரு பேர்டன் இருக்கு. என்ன இருக்குனாங்க, பேர்டன் பாடல், லௌகிகமான பேர்டன். சில பேர் பல பேர்டன். எனக்கு கல்யாணம் ஆகலையே, எங்க வீட்டுக்கார சம்பளம் கொடுக்கலையே, நான் வீடு கட்டலையே, எனக்கு அது இல்லையே, துணி இல்லையே, மணி இல்லையே, அது இல்லையே, இதே கவலை. இது லௌகீக கவலை. என்ன கவலை இதெல்லாம்? இந்த கவலை இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு பேர்டன் இருக்கும், ஒரு அழுத்தம் இருக்கும். என்ன அழுத்தம்? ஐயோ, இந்த நான் அறிந்த இயேசுவை என் ஜனங்கள் அறியணும், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அறியணும், என் நண்பர்கள் அறியணும், என் இனபந்துகள் அறியணும், நான் வேலை செய்யறவங்க அறியணும், நான் நேசிக்கிற எல்லாரும் இந்த இயேசுவை என்ன பண்ணணும், அறியணும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? விரும்புறீங்களா? உள்ளத்தோட விரும்புறீங்களா? அப்ப நிச்சயமா விரும்புறவங்க சொல்லுவீங்க. அவர் சொல்றான், நான் அறிவிக்க என்ன பண்றேன், விரும்புறேன். விரும்புகிறவனுக்கு ஆண்டவர் சொல்லும்படியாக என்ன பண்ணுவாரு, வாய்ப்பை திறந்து கொடுப்பார். சில பேர் விரும்பல, ஆனால் சொல்லல. செயலுக்கு முன்னாடி டிசைர் வரணும். செயலுக்கு முன்னாடி என்ன வந்தாங்க, டிசைர் வரும். டிசைர்னா விருப்பம். விருப்பம் தான் சொல்ல முடியும், விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ண சொல்லவே. ஆகவே உங்களுக்குள்ள ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணிக்கங்க. நல்ல விதமான விருப்பம், உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற விருப்பம், தேவ சித்தத்துக்கு இந்த விருப்பம் உங்களுக்குள்ள என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். இயேசுவை அறியணும். என் அப்பா அறியணுமே. அறியலன்னா என்ன பண்ண, ஒரு மனுஷன் நரகத்துக்கு போயிடுவான். இந்த பூமியில வாழலாம், அவன் செத்தா என்ன பண்ணிடுவான், அவன் ஆத்மா என்ன பண்ணிடும், அவன் ஆவி எங்க போயிடும், பிசாசு நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். நரகத்துக்கு கொண்டு போயிட்டா யாரால என்ன பண்ண, மீட்கவே முடியாது. அந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் மீட்க முடியும். அதுவும் எப்படி, இந்த இயேசு கிறிஸ்து சொன்னாதான் மீட்க முடியும். மீட்பதுக்கு எல்லா கிரயத்தையும் கொடுத்துட்டார். நீ சொன்ன உடனே அவனுக்குள்ள என்ன பண்ண, ரட்சிப்பின் கிரியை நடக்க ஆரம்பிச்சு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே இந்த அர்ஜென்சி அப்படி அன்னைக்கு சொன்ன பாருங்க, எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் யூதர்களுக்கு மரணம் நிகழ்ச்சி. அவங்க சத்துரு என்ன பண்ண, தோத்து போனான். நீ சத்துரு தோக்கணும் வாழ்க்கையில. உன் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும், உன் ஃப்ரெண்டு வாழ்க்கை மேல வரணும், உன் குடும்பம் மேல வரணும், தகப்பனா ரட்சிக்கப்படணும், உன் தாய் ரட்சிக்கப்படணும், உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னா எப்படியாவது எந்த விதத்திலையாவது இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லி பாரு. நீ சொல்ல சொல்ல வந்து உனக்குள்ள என்ன பண்ணுங்க, பெரிய சந்தோஷம். சில விதமான சந்தோஷங்களுக்கு வந்து தலைவே இருக்காது. ஏழைக்கு இறங்கி கொடுத்து பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். காணிக்கைகளை தசமாக விதைச்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லி பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கர்த்தருக்கு ஊழியத்துல வேலை செஞ்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கர்த்தருக்கு உங்க தாளங்களை பயன்படுத்தி பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க பாருங்க. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே என் அருமை தம்பிமார்களே, என் அருமை சகோதரிகளே, தேவ ஜனமே, இயேசுவை சொல்லுங்க. அவங்க மரணத்துக்கு கூட பயப்படல, சிறைச்சாலைக்கும் பயப்படல, எந்த நெருக்குதலுக்கும் ஒடுக்குதலுக்கும் பயப்படாம இயேசு அன்னைக்கு அறிவிச்சாங்க. ஆகவே தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன பண்ணிக்கிறது, இவ்வளவு பெருசா நம்ம எல்லா தேசங்களும் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்லயே கடவுள் அறியல, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கடவுள் அறியல, தெருவெல்லாம் தேவன் அறியல. காரணம் என்ன, நான் சரியா சொல்லல. நமக்கு சொல்லுபடி கடல் ஏறி வந்தாங்க, விமானம் ஏறி வந்தாங்க. நம்ம கடல் ஏறி விமானம் ஏறி போத்தாங்க. நமக்கு மனம் இருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம். இயேசு சொல்றது வெக்கப்படாது, இந்த பைபிளுக்கு போட்டு வெக்கப்படாது, ஆலயத்துக்கு போட்டு வெக்கப்படாது, இயேசு சொல்றது வெக்கப்படாது. இயேசுக்காக வாழ்வது என்ன பண்ணாத, வெக்கப்படவே படாது. பைபிளை தூக்கத்துக்கும் கோயிலுக்கு போறதுக்கும் இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்குள்ள ஒரு என்ன இருக்குன்னா, the positive of pride, நல்ல விதமான ஒரு பெருமை, நல்ல விதமான ஒரு தலைநிமிர்வு, நல்ல விதமான ஒரு ஆணையம்
ஒரு சாதாரண ஒரு புடவை வந்து நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம 10 பேருக்கு போய் சொல்லணும், ஐயோ இந்த கடையில் வாங்குறது நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, இந்த கடையில் பொருள் வாங்குறது நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, இந்த விலை கம்மியாயிடுச்சு, இது போய் வாங்குங்க நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்கிறோமே. எவ்வளோவா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்களை இயேசு ருசிச்சிருக்கிறோமே, எவ்வளோ நன்மையை அனுபவிச்சிருக்கிறோமே. நம்ம எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம். உங்களை குற்றப்படுத்துவதற்காக இல்லை, நீங்கள் சொல்ல வேண்டியது அவசியத்தை நான் சொல்றேன், சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். நீங்க சொல்லும் போது தான் ஒரு ஆத்மா என்ன பண்ண முடியும், பாதாளத்துக்கு போறதுக்கு தப்பி வைக்கப்படவே முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ஜென்சி இருக்குது, மிகப்பெரிய ஒரு நீடு இருக்குது. நான் சொல்ல வேண்டியது அவசியம் என்ன பண்ணுது இருக்குது, என்னுடைய கமிட் இருக்குது, நான் தேவனுக்கு ஆற்ற வேண்டிய பணி இருக்குது. முதல் பணி என்ன, நான் இயேசுவுக்கு சொல்றேன். முதல் பணி என்ன, இயேசுவுக்கு சொல்றேன். அந்த நிச்சயம் உடையவர்களா நீங்க இருப்பீங்க. நிச்சயம் கர்த்தர் மத்தியில் பெரிய காரியத்தை செய்வாரா. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஒரு பெரு சமூகத்துக்கு வருகிறோம். இந்த வேலையில கூட கர்த்தாவே, இந்த அற்புதமான சுவிசேஷம், இந்த அற்புதமான இந்த நற்செய்தி ஆண்டவரே உலகமெங்கும் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் எழுப்பி மரணத்துக்கு பயப்படாமல், பாதாளத்துக்கு பயப்படாமல், அதிகாரிகளுக்கு பயப்படாமல், ஆண்டவரே அடிகளுக்கும் காவலுக்கும், ஆண்டவரே எல்லா விதமான அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் தேவனுக்கு பயப்படுவதுதான் சரியானது என்று சொல்லி ஆண்டவரே அவர்களுக்கென்று வைத்திருந்த அந்த பணியை செய்யும்படியாய் அவர்கள் தெரிந்து கொண்டார்களே. அதே போல கர்த்தாவே, தேவ ஜனங்கள் எல்லாம், விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவவார்த்தை சபையின் பிள்ளைகள் எல்லாம் அந்த சுவிசேஷம் மாறும், இயேசுவை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு கமிட்டி, இயேசுவை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு உற்சாகம் உள்ளத்தில் காணப்படும்படியாக நம்முடைய வீட்டுக்கும், நம்முடைய நண்பர்களுக்கும், நம்முடைய குடும்பத்துக்கும், அயலாகத்தாருக்கும், தன்னுடைய நெய்பர்ஸுக்கும், வேலை செய்யவர்களுக்கும் ஆண்டவரே இயேசுவை குறித்து எப்படியாவது சொல்லும்படியாக சொல்லிட்டு அவர்களுக்காக ஜெபிக்க முடியும். அந்த வாரத்தை நீங்க தாங்க, வாரத்தை தந்து சொல்லி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய் அவங்க மாற்றும்படி ஓயாமல் இருக்க கிருபைத்தாக வந்த ஒவ்வொருக்காக தோற்றம், அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் மனதாக வாழ்த்துக்கிறோம். அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த ஒரு விசேஷ அபிஷேகம் உண்டாகும், மரங்கள் உண்டாகட்டும், ஒரு வாழ்வு உண்டாகட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு பலம் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு தேவைகள் சந்திக்கப்பட்ட குறைகள் நிறைவாக இயேசுவின் நல்ல நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம். எங்க நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.